ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஹெல்தியான டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான சட்னி தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ரைஸு கூட துவையலாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னியாக கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். தோல் நீக்காத கருப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது 1 கப்பு இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பில் கூட இதை செய்யலாம். ஆனால் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கூட இதை வறுத்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா பருப்பு நல்லா பொரிஞ்சிருக்கும். சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள். நல்லா கடக்குன்னு சத்தம் வந்துச்சுன்னா அந்த பருப்பு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வறுப்பட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கிட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா நம்ம பரத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பருப்பு சீக்கிரமாக ஆறி வரும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது என்ன வறுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் 5 காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாயை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. புளிப்பு வேணும்னா இன்னும் சின்ன துண்டு புளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நம்ம இந்த தட்டுக்கே மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு அந்த மிளகாயும் அந்த பூண்டும் மட்டும் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேன் நம்ம வச்சுக்கிட்டு அடுப்பு மேலே ஒரு வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு சத்து முழுமையாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வறுப்படும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சட்னி அரைச்ச உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது சட்னி ரொம்பவே வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு சுருண்டு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூட சூடேறக்கூடாது, நல்லா ஆறி வந்திருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாம் நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இது இப்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோட்லேயே ஒரு 2 வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது குறப்பாக தான் அரைப்படும். நீங்கள் ரொம்ப எல்லாம் இதை நைஸாக அரைக்க முடியாது. ஓரளவுக்கு நைஸாகவே இதை அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர் உள்ள மிளகாயை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சட்னியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்ச இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 2 வாட்டி நம்ம பல்ஸில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க.
அதில் இந்த அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வந்து பரிமாற போகிறேன். அதனால் கொஞ்சமாக தான் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல தண்ணி சட்னி மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைக்கும் போது தான் அது வந்து சட்னி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் திக்காக அரைச்சிங்கன்னா சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை தாளிச்சிட்டா அவ்வளோதான், நம்ம இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சட்னி. இந்த சூப்பரான காரசாரமான சட்னியோட ஒரு இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி அப்படியே சாப்பிட்றத விட ஒரு இட்லியோடு இன்றைக்கி நம்ம வந்து சேவ் பண்ண போனோம். நல்ல சாஃப்டான இட்லி பாருங்கள் எப்படி ஆவி பறக்க போகுதுன்னு. இந்த மாதிரி நல்ல சூடான இட்லி, நல்ல முறுமுறுப்பான தோசையோடு இந்த சட்னி சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களை எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி கூட இருக்கும். செய்கிறதும் ஈஸி, உங்களுக்கு டைம் கூட வந்து ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப முறுமுறுப்பான ஒரு தோசையோடையோ ஒரு இட்லியோடையோ வந்து சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.